ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பயத்தோடே கர்த்தரை சேவியுங்களாம், நடுக்கத்தோடு கர்த்தரிடத்துல நம்ம களி கூறணுமா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்து எந்த சூழ்நிலையிலும் எப்படி நாம தேவனை மகிமைப்படுத்துறோங்க? இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஞாயிறு ஆலய ஆராதனையா இருக்கட்டும், இந்த மாதிரி கூட நம்ம வீடுகளிலா இருக்கட்டும், இல்லை ஆலயங்களிலா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களா நம்ம ஆண்டவரை பார்க்கிறோங்க. ஆண்டவரை அந்த கனம் நிறைந்த தெய்வத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமோ, இல்லை ஏனோ தானோன்னு சொல்லி கடமைக்காய் நம்ம சபைக்கு வருகிறவர்களை, சபைக்கு அது கடமைக்காய் நம்ம ஆராதனையில கலந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்டான நடுக்கம், கர்த்தருக்கு உண்டான பயம் நம்ம இடத்துல இருக்கிறதான்னு சொல்லி இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இதுவரைக்குமாய் ஆண்டவரே நாங்க பயம் இல்லாதபடிக்கு நடுக்கத்தோடு கூடமே நாங்க சேவிக்காம உம்மிடத்துல களி கூறாமல் இருந்திருந்தோம்னா நீங்க எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் நாங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற எல்லா நேரமும் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான கனத்தை நாங்கள் செலுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம செபிக்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இதுவரையிலுமாய் அப்பா தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருக்கும் பொழுது, சபைகளிலும் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஜெப வாழ்க்கையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் பயம் இல்லாதபடிக்கு நடுக்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருந்திருந்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்திடுங்கப்பா ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடியாக ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு கூட உம்மை நாங்கள் சேவிக்கவும், கனம் நிறைந்த தெய்வத்திற்கு நாங்கள் கனத்தை கொடுக்கவும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் இப்படியாய் மாற்றுங்க, நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.